வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி ரூம் பட்டறை அன்ஃபில்டர்ட். ஸோ நேற்று மேட்சை பற்றி ஒரு ஷார்ட் அனாலிசிஸ், ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஓகே, ஸோ சொல்லுங்கள் நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்ரீநாத், என்ன நினைக்கிறீங்க நேற்று ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்? ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொரு நண்பர் இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. அதனால ஆமாம். நம்மளே பண்ணுவோம். 2-1 அடிச்சோடனே நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சேன்னா, பரவாயில்ல ரெக்கவர் பண்ணிட்டானுங்களே, அடிச்சிட்டானுங்களே. ஆர்சிபி டக்குன்னு பவர் பிளேல இதே மாதிரி ஒரு 3 விக்கெட் விழுந்தா கேம் ஆன்னா இது 200 அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு நினச்சேன். அப்புறமா நான் சொல்கிறேன், அவனு நிதிஷ்குமார் ரெட்டியும் இவ்வளோ வேர்ல்டு வைட் இத்தனை கிரிக்கெட் டேலண்ட்ஸ் இருக்கு. ஆனால் அவங்க நியூ பால் பவுலர் ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ல நிதிஷ்குமார் ரெட்டியும் உனக்கு அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக. இது மேனேஜ்மெண்ட் அவங்க எப்படி எஸ்ஆர்எஸ் ஃபீல் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களோட ஓப்பனிங் ஃபுல்லி அவைலபிள். இப்போ கேகேஆர் பண்ணாங்கன்னா நான் ஒத்துப்பேன் இந்த மாதிரி ஏதாவது. ம். ஏன்னா இது அத்தனை இன்ஜுரி, ஏகப்பட்ட பேர். ஆகாஷ் தீப் ரூல்ட் அவுட், ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட், முஸ்தாபிசர் ரஹ்மான் இல்ல. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துன்னா ஒத்துப்பேன். நீ நிதிஷ்குமார் ரெட்டியும் உனக்கு தான் உன்னோட நியூ பால் பவுலர்னா அங்கேயே ஆட்டம். அதை வச்சு ஒரு விக்கெட் வேற எடுத்தாங்க. சரி, ஓகே. எக்ஸாக்ட்லி. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆன 29 for 3 ஜேக்கப் டெஃபி. நான் நேத்தே சொன்னேன், ஹேசல்வுட்டுக்கு கரெக்டா. ஹேசல்வுட் அளவு ஹைட் கிடையாது இவனுக்கு, சிக்ஸ்லாம் கிடையாது, சிக்ஸ் தான் இவன். ம். ஆனா கரெக்டா அவன் என்ன லெங்க் ஹேசல்வுட் போடுவானோ அது அப்படியே போட்டான் அவன். அப்படியே போட்டான். வைட் அங்கங்கே போச்சு. கொஞ்சம் பேட் பால்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஏகப்பட்ட டாட் பால். செம்ம ப்ரெஷர்ல போட்டான் அவங்கள. அதுக்கப்புறம் ஹைதராபாத் ரெக்கவர்லாம் பண்ணாங்க. ஆனா இஷான் கிஷன் ஒருத்தன் தான் கன்வின்சிங்கா இருந்தான். அனிகேத் வர்மா கடைசியில ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு இன்னிங்ஸ் அது. எக்ஸாக்ட்லி. மேண்டட்ரியா நம்ம தலைவன் ஒரு கேட்ச் ஒன்று விட்டான். ஒரு பில்சாட் பறந்து பறந்து அந்த கேமரா ஆங்கிள் நானே ஒரு கோலி ஃபேன் தான். ஆனா கேமரா ஆங்கிள் இப்படி ஃபில் சால்ட்டை காமிச்சிட்டு கோலி அந்த டிராப் பண்ணது இப்படி வச்சிருந்தாங்க. ஃபில் சால்ட் பறந்து பறந்து எல்லா பவுண்டரியில நீ கேட்ச் பிடிச்சிருக்கான். எக்ஸாக்ட்லி. நேரம் கைக்கு அந்த கேட்ச தலைவன் விட்டான் பாரு. வேற லெவல்ல. ஸோ ஸோ அபிஷேக் சர்மாவோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஃபைனலில் பெர்ஃபார்ம் பண்ணாலும், T20 வேர்ல்ட் கப் ஃபைனலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், அந்த T20 வேர்ல்ட் கப் த்ரூ அவுட் டோர்னமெண்ட்டே வந்து ஒரு புவர் ஃபார்ம் தான் இருந்தது. ஸோ இப்பயும் அதுதான் கொஞ்சம் அவர் அது எதை கொஞ்சம் எதை சரி பண்ணால் வந்து சரி பண்ணிட்டு வந்தால் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? மேபி பவர் பிளேயில் ஹெட்டை கொஞ்சம் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண விட்டு இவர் கொஞ்சம் பொறுமையாக ஆடினா மாறுமா, இல்லை இவர் அக்ரெசிவ் அப்ரோச் எப்போனாலும் என்னனாலுமே போகிறது தான் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? எப்போ வேணாலும் என்னனாலும் போறதுதான் பெட்டர். இல்லைன்னா அவன் ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துடும். நான் யாருங்கிறதே இப்போ அவனுக்கு டவுட் வந்துடும். இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க் பண்றதுக்கு பெரிய டெக்னிக்கல் வீக்னஸ் ரொம்ப அப்பேரண்டா தெரியல. நீ கண்டிப்பாக. அப்படியே பண்ணணும்னு நினைச்சாலும் இனிமேல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ புவர் பேட்ச் வந்ததுன்னா கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். பல்ல கண்டிப்பாக. கடிச்சிட்டு ஆடணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ டீமுக்காக நீ இப்போ இம்பாக்ட் பிளேயர் 200 இப்போ டிஃபெண்ட் பண்ண முடியலனா நீங்க என்ன அதுவும் இந்த பவுலிங் வச்சுட்டு அவன் பார்த்துலாம் ஆட முடியாது. எல்லா மேட்சும் உங்களுக்கு 230 வேணும். எக்ஸாக்ட்லி. ஸோ 5 லோ ஸ்கோர் 5 லோ ஸ்கோர் வந்தது, அவ்வளோதான். இன்னைக்கு சீசன் ஃபுல்லாக இந்த தடவை பூரா வந்ததுன்னா பூரா வந்தது, அவ்வளோதான். இதை அக்செப்ட் பண்ணி தான் அவன் நடுவில் ஏதாவது ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும். இவங்க லைனப் மாதிரியே இன்னொரு லைனப் ஏதாவது ஒன்று பவுலிங்க்கு வந்துச்சுன்னா அது வச்சு ஒரு வெதுப்பலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டு அடிக்க போயிட்டே இருக்கணும். அங்கே இங்கே 30, 40, 50 வந்துச்சுன்னா எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக. எஸ்ஆர்எச்சும் இவங்ககிட்ட ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு 600 ரன் 650 ரன் சீசன்லாம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இஷான் கிஷன் எதிர்பார்க்கலாம். இஷான் கிஷன் செம்ம பியூட்டிஃபுல்லாக ஆடணும். எக்ஸாக்ட்லி. உண்மையிலே அவர் நாட் நோன் ஃபார் இஸ் ஆஃப் சைடு பிளே. ஆனா இப்ப கேம் ஒர்க் பண்ணிட்டு வந்தது ஆக்சுவலா எப்பயுமே ஒரு டால் பிளேயர்ஸ் பேக் ஃபுட்ல ஆடினா பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா நேற்று இஷான் கிஷன் டால் பிளேயர் இல்லைனாலுமே அவனோட பேக் ஃபுட் பஞ்ச்லாம் வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப கஷ்டமா, கிரிக்கெட்ல ரொம்ப கஷ்டமான ஷாட் பேக் ஃபுட் பஞ்ச் தான். எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இதெல்லாம் நம்மளாம் மீட்டே நான்லாம் நிறைய தடவை ரியல் மேட்ச்ல ஆடி பால் சுத்தமா பால் பேட்டுக்கு சம்மந்தமே இல்லாமலாம் போயிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆனா இஷான் கிஷன். அவன் தட்டுறான், அங்க யாருமே இல்ல. கிரௌட் அப்படியே சைலண்ட் ஆகும்போது தான் நமக்கு தெரியுது பால் ஃபோருக்கு போயிடுச்சு அப்படின்னு. அவன் இருந்த அண்ட் வரைக்கும் ஒரு பெரிய த்ரெட்டு தான் அவன், ஒரு சத்தியமா. குறிப்பிட்ட சிலரை தவிர்த்து அனிகேத் வர்மா அண்ட் இஷான் கிஷான் வெரி ஃபியூ தான். இவங்க தான் வந்து இந்த ஸ்டார்ட்லேயே விக்கெட்ஸ் 29 for 3 அந்த மாதிரி போனதுலேருந்து மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு 200 வரைக்கும் போனதுக்கான ரீசன் வந்து இந்த மிடில் ஆர்டர் ஏதோ அங்கே கண்டிப்பா. விளாண்டனால தான். பட் என்னன்னா, கிளாசன் கிளாசன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார். அவரோட கேட்ச் வந்து ஃபில் சால்ட் வந்து பவுண்டரி லைனில் பிடிச்சது வந்து கான்ட்ரவர்சியலாக போயிட்டுருக்கு. அது பட்டுச்சா படலையா அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சி, பேனர் ஆடல அதெல்லாம் கன்வின்சிங்கா இல்ல. அது ஒரு டிஷர்ட்டோட நுனி கூட அதுல பட்டிருக்காதா பவுண்டரி ரோப்ல? ஸோ அதுக்கான டெக்னாலஜி, அதாவது ஏதேதோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இந்த பவுண்டரி லைன் கேட்ச் பண்றதுக்கு இன்னும் டெக்னாலஜி வருது வரலங்கிறதே என்னால இது எனக்கு பண்ணவே. இந்த பொசிஷன் ட்ரிஃப்ட் ஆனா உங்களுக்கு எவ்வளவு மூவ் ஆகுதுங்கிற அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்
எப்படி டிஜிட்டலா மேப் பண்ணி பண்றதுக்கு கேமரா ஆங்கிள் இல்லையா இல்ல என்ன ப்ராப்ளம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது கேட்ச் ஃபேர் கேட்ச் மாதிரி இல்லை, எனக்கு தெரியல. ஆனா ஆக்சுவலி வந்து ஃபில்ஸா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபஸ்ட்டு இருந்தான். காட்டும்போது பேக் கேமரா இருந்து அது டச் ஆகுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் அம்பையருக்கு வந்து செக் பண்ணும்போது ஐ டோன்ட் see எனி மூமெண்ட் ஃப்ரம் த குஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் அம்பையர் சொல்லும்போது, ஏன் நீங்கள் பேக் ஆங்கிள் பார்க்கல, ஃப்ரண்ட் ஆங்கிளே பார்த்துட்டு இது இல்ல பண்ணுறீங்கன்ற எல்லா கேள்வி ஆங்கிளும் இருந்தது. பார்த்தாரு, எங்கேயுமே கன்க்ளூசிவா தெரியல. அவங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்கும், அம்பையர்ஸ் அதான் ஜெனரலா ஃபாலோ பண்ணுவாங்க. ம். பவுண்டரி கேட்ச்னா குஷன் ஆடுறது உனக்கு விசிபிளா தெரியணும், இல்லைன்னா அது எக்ஸாக்ட்லி. அவுட் தான். ஸோ குஷன் ஆடுறது விசிபிளா தெரியல. ஆனா ம். ரியல் டைம் நான் பார்க்கும்போது அவன் கேட்ச் பிடிச்சி பவுண்டரியில உருண்ட மாதிரி இருந்தது. ஆமாம். எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே அது எனக்கு ஒரு கன்வின்சிங்கா இல்லை. ஆனா இப்ப இருக்கிற ரூல்ஸ்னாலையும் டெக்னாலஜி இருக்கிற ப்ராப்ளம்னாலையும் அம்பையரை நம்ம இதில் குறை சொல்லி ஒரே ஒரு விஷயம் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் கேம்ப்ல மட்டும் நேற்று அவங்க பேசும்போது இந்த கேட்ச்னால தான் மேட்ச் போச்சுன்னு அவங்க பேசினாங்கன்னா அவங்க சீசன் காலி. எக்ஸாக்ட்லி. அவங்க இதுல இருந்து வெளியே வர முடியாது. எஸ்ஆர்ஹெச் நிதிஷ்குமார் ரெட்டியும் எஸ்ஆர்ஹெச் சரி உனக்கதும் பண்ண பவுலிங் வேண்டியது ஓபன் பண்றாங்க. எஸ்ஆர்ஹெச் சரி பண்ண வேண்டியது கண்டிப்பாக அவங்க போலிங் லைனப் ஒன்றும் சரியெல்லாம் பண்ண முடியாது. கம்மின்ஸை வந்தால் தான் ஏதாவது பண்ண முடியுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் இந்த சீசனால் அவங்களால விளையாடுறதே எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சு நீங்கள் வந்து See, ஓப்பன் பண்ணுறீங்க போலிங். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஃபியூ கேம்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோசிவா ஹெட் கிளிக் ஆயிடுச்சு, டாப் த்ரீ கிளிக் ஆயிடுச்சுன்னா அவங்க 240 போயிடுவாங்க. ம். 240ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியர், நிறைய டீம் அங்கிருந்து லூஸ் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ம். மாதிரி அவங்க மேட்ச் ஜெயிக்கலாம். ம். ஆனால் நிதிஷ் ரெட்டி வச்சு நீங்க பவுலிங் ஓப்பன் பண்ணி உனக்கு அதை வச்சு உங்க பெஸ்ட் அட்டாக்கே இதுதான். இப்போ கம்மின்ஸ் வந்தா மேபி கம்மின்சன் உனக்கு கம்மின்சன் அப்படி போகும்போது இதுதான் உங்க பெஸ்ட் அட்டாக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வருது. பிளானிங்ல எங்க கோட்டை விட்டுங்க? ஏன்னா ஏகப்பட்ட பிளேயர் எடுக்கவே இல்லை. ஆகாஷ் பத்வாலாம் அன்சோல்டு எக்ஸாக்ட்லி. ஐபிஎல்ல. ஃபார்ம்ல இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். ம். ஆனா நீங்க யாரையுமே எடுக்காம பாத்துக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம், பேட்டிங் வச்சு நம்ம ஒப்பேத்திடலாம் அப்படின்னாங்கன்னா ஆர்சிபிக்கு ரொம்ப வருஷமா என்ன நடந்துட்டு இருந்தோ அதுதான் எங்களுக்கு நடக்கும். பயங்கரமா அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் ஒன்று ஆடி ஒரு 120 அடிச்சு ஒரு 4 மேட்ச் ஜெயிக்கலாம். அது உங்களை எக்ஸாக்ட்லி. எங்கேயும் கூட்டு போகாது, பிளே ஆஃப் போக முடியாது. நிறைய டீம் இவங்களை பார்க்கும் போதே டேர்னிங் ட்ராக் ஒன்று கொடுத்துட்டு அப்பா 2 பாயிண்ட்ரா, ஒரு பிரச்சனையும் இல்லை, டாப் த்ரீ முடிச்சா 2 பாயிண்ட்டுங்கிற மாதிரி தான் வருவாங்க அவங்க. அண்ட் கம்மின்ஸுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பெயின் எடுத்துகிட்டு வந்தது. அவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான் இருக்கட்டும், பட் எதுவுமே அவர் வந்து நான் வந்து விக்கெட் உண்மையை நான் டேக்கிங் சொல்றேன். டெலிவரிஸாக இப்போ எடுக்கிற மாதிரி அந்த பொட்டன்ஷியல் இருக்க மாதிரியே தெரியாத மாதிரி நேற்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அது நான் வந்து உண்மையிலே இதுக்கு முன்னாடி நான் இந்த லீக்லயுமே பெருசா பார்த்தது இல்ல. நான் யங்ஸ்டர் நினைச்சு போய் தேடி பார்த்தேன், யங்ஸ்டரும் கிடையாது, 35 வயசு ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச லெஃப்ட் ஆர்ம் சிங்கர் இருக்காரு. என்ன ஸ்பெஷலா பார்த்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா டீம்ஸ்லாம் இப்போ ஒன்று பண்றாங்க. திடீர்னு ஆர்சிபியில் அவுட் ஆஃப் நோவேர் அபிநந்தன் சிங்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாங்க. எக்ஸாக்ட்லி. சரி, ரொம்ப ரீசெண்டா டொமஸ்டிக்ல ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 2 வருஷமா டொமஸ்டிக்கே ஆடல. ஏதோ ஒரு லக்னோ T20ல ஏதோ ஒரு 2024 ஆடிருக்கான். ஸோ பெயினும் அந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் தான். ஓகே. கேகேஆர்ல இப்போ வந்து சௌரவ் தூபே நம்ம மேட்ச் ப்ரிவியூ எப்போ சொல்றேன். ஸோ டீம்ஸ் என்ன பண்றாங்கன்னா டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இவன் என்ன அங்க என்ன பண்ணிருக்காங்கலாம் பார்க்காம ட்ரையல்ஸுக்கு கூப்பிடுறாங்க. ஓகே. அங்க வந்து என்ன பண்றாங்களோ அதை வச்சுட்டு நம்ம இவனை எடுத்துட்டு போவோம், சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஏதாவது கிளிக் ஆனா ஓகே, இல்லைன்னா ஒரு ஸ்லாட் தான் நம்ம எப்ப வேணா மாத்திக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கேம்பிள் வந்து எல்லா டீமும் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா என்ன தெரியல. அதனாலேயே 11 ப்ரெடிக்ட் பண்ண முடியல எக்ஸ்பர்ட்ஸ்னால. பிச்சை வந்து ரொம்ப வருஷமாவே ப்ரெடிக்டே பண்ண முடியல. நேற்று வந்து 29 for 3 ரெக்கர் ஆயிடுறப்ப நம்ம ரசல் அர்னால்ட் சொன்னாரு 180 பார் ஸ்கோர் அண்ட் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. இத்தனை வருஷம் கிரிக்கெட் ஆன ஒருத்தராலே 180 பார் ஸ்கோரா இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படின்னாரு. 180னா இங்க வந்து 12 ஓவர் அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. பிச்சை வந்து ரீட் பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் பால் போடுறேன், 10 பால் போடுற வரைக்குமே பிச்சை ரீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ம். அதுவும் இப்ப வாங்கடே வந்து நம்ம ஹை ஸ்கோரிங் வென்யூன்னு இன்னைக்கு சொல்லுவோம். ஆனா அது பயங்கரமா பால் ஸ்விங் ஆகி 120க்கு ஆல் அவுட் ஆன கேஸும் இருக்கு வாங்கடையில. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம டீம்ஸுக்கும் அதுக்கு பெரிய மூவ் ரெஸ்ட் ஆகும். கொடுக்கல. அதுக்கு முன்னாடி கிரெடிட்ஸ் டு படிக்கல் அண்ட் கோலி. அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான இன்னிங்ஸ் பில்ட் சீரியஸா பண்ணாங்க. 9 for 1 சால்ட் அவுட்னோடனே ஓகே ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேர் அரவிந்த் சொன்னா வெங்கடேஷ் ஐயர் ஆட மாட்டான், படிக்கல் செம்மையா பண்ணியிருக்கான் அப்படின்னு. சத்தியமா எக்ஸாக்ட்லி. அதுதான், நானும் வெங்கடேஷ் ஐயர் தான் 3 வருவான்னு நினைச்சேன். படிக்கல் வந்து ஒரு காட்டுனான். சத்தியமா அவன் இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குன்னு நம்ம யாருமே பார்க்கல. அவன் 70 பால் 100லாம் ஒரு தடவை அடிச்சு மேட்ச் ரொம்ப மோசமா ஆர்சிபி தோப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அப்பெல்லாம் வந்து இவனுக்கு இந்த ஒரு பவர் கேம் இருக்கு, அந்த ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டியை செம்மையா டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கான் படிக்கல. கேமே அப்படியே மாத்தி விட்டான் அதுக்கப்புறம். ஸோ ஆமா. ஒரு 9 for 1ல இருந்து ஓகே இது கம்ஃபர்ட் 200னா ஓகே பார்ப்போம் எப்படிப்பட்ட சேஸ்ங்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு 50 பார்ட்னர்ஷிப் தாண்டினோடனே வந்து ஒரு கேக் வாக் மாதிரி தான் இருந்தது. ஓகே இவனை விட்டா என்னப்பா அவன் இருக்கான், அதுக்கப்புறம் டீம் டேவிட் இருக்கான், யாராவது அடிச்சிருவாங்க ஒரு 18-19 ஹவர்ஸ்லேயே இது சேஸ் பண்ணிடுவாங்க. ஆர்சி எஸ்ஆர்எஸ் ஒன்றும் பெருசா இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் படிக்கல் வந்து கோலியை ஃப்ரீ பண்ணி விட்டான். கோலி முதல் 10-15 பாலுக்கு ரஸ்டியா தான் இருந்தான். அந்த ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் ஒன்று
அடிக்கிற வரைக்குமே வந்து இந்த ஒரு இது இல்லை, ரிதம் இல்லை. எக்ஸாக்ட்லி. அது வரைக்கும் படிக்கல் வந்து போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே திருப்பி பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஹேசில்வுட் வராது, டஃபி, அவ்வளவுதான். என்னன்னா ஒரு வெங்கடேஷ் ஐயரை வந்து பெஞ்ச் பண்ணிட்டு படிக்கல்ல விளையாட வச்சு படிக்கல் ப்ரூவ் பண்றது ஒரு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு பேட்டிங் லைனப் வந்து ஆர்சிபிக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் லாஸ்டா ஒரு 2 பாயிண்ட்ஸ் அதை முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு மேட்சை பற்றின டிஸ்கஷனுக்கு போவோம். ரொமாரியோ ஷெப்பர்ட், ஆர்சிபி bowling ஓகேவா. ஸோ அதுவும் சரி, அஹ், நமக்கு எஸ்ஆர்ஹெச்லேயும் சரி, இஷான் மலிங்கா. ஸோ இது 2 பேருமே வந்து நான் ஃபஸ்ட்டு இஷான் மலிங்கா வந்துடுறேன். ஸோ இஷான் மலிங்கா வந்து யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு, எதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார், நேற்று அரவிந்த் கூட ஒரு பாயிண்ட் சொன்னார். இஷான் மலிங்கா வந்து ஸ்ரீலங்கா டீம்லேயே எடுக்க மாட்டாங்க, எஸ்ஆர்ஹெச்சில் எடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு. ஸோ அதுதான் நடந்திருக்கு. பெருசாக எதுவுமே இந்த த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து அவர் பண்ணுவாரான்றது டவுட்டு தான். ஸோ கமின்ஸ் வந்தால் தான், கமின்ஸ் ஒரு ஒரு ஆளை நம்பி தான் இருக்குது அப்படின்ட்டு இருந்தால் அந்த டீமால் குவாலிஃபை கூட ஆக முடியாது. அப்படிதான் ஒரு நிலைமை. அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து விக்கெட் டேக்கிங் தான் ஓகே. பட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பயங்கரமான பால்லாம் போட்டு விக்கெட் எடுத்து அப்படின்ற மாதிரி இல்லை. 54 ரன்ஸ் லீக் ஆகிருக்கு. ஸோ நேற்றும் அதான் சொன்னோம், ரொமாரியோ ஷெப்பர்ட் bowling வந்து ஆர்சிபியும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ பார்ப்போம், சீக்கிரம் ஹேசல்வுட் வந்து ஏதாவது மேஜிக் நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ இப்போது இன்னைக்கு மேட்ச் கேகேஆர் விசஸ் ஒரே எம்ஐ. ஒரு பாயிண்ட். ம். ரஜத் பட்டிதார் வந்து ஆக்சுவலி நேற்று ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடினான், ஆ 31 of 12ன்னு. ஆமாம். எனக்கு தெரிஞ்ச ரஜத் பட்டிதார் வந்து ஒரு ஒரு தனி ஒரு அவன் பெரிய பீக் ஆஃப் த கெரியர்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம ப்ராபப்ளி இன்னும் 2 3 வருஷத்துல ஃபார்ம் போயிடும், அவ்வளோதான், ரிட்டையர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ம். ஆனா ஒரு மாதிரி அவன் ஒரு தனியா அவனுக்குன்னு ஒரு கார்விங் நீஷன் வாங்க. ஸோ ம். அவன் நீ எந்த கேட்டகரியிலுமே போட முடியாது. ஐபிஎல் ஆல் டைம்ல இருப்பானா, நோவேர் க்ளோஸ். ம். ஆர்சிபியோட ஆல் டைம்ல இருப்பானா, மேபி ஆமா. ஆனா அதுவுமே வந்து ஒரு கேப்டன்சிக்காக வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ இவன் எக்ஸாக்ட்லி. என்ன மாதிரி ஒரு 31 of 12 இவன் இருந்ததே தெரியல, வந்தான் டம் டம் டம்னு அடிச்சான். இவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பிளேயர்ஸ் இனிமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நீ வந்து இந்தியன் டீம் செலெக்ஷனுக்குலாம் நீ கன்சிடர் பண்ணிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பா. கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோல் ஒன்று பண்ணுவாங்க, அதை ஒழுங்காக பண்ணுவாங்க. லீகுக்குனே வந்து அளவிட்டு செஞ்ச மாதிரி இப்போ ஐபிஎல்க்குலாம் சில பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கலாம் இங்கிலாந்து டீம் பக்கத்துலேயே வர மாட்டானுங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில ரஜத் பட்டிதார் போய் தனி ட்ராக்ல ஒன்று ஓடிட்டு இருக்கேன். இவனை மிஸ் பண்ணிடுவாங்க நிறைய டீம். இவனுக்கு பிளான் பண்ணிட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட்டிதாருக்கு அப்பா ஸ்பின் பயங்கரமா ஆடுவான்ப்பா, இவன் இருக்கப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணுங்கிறதா இவங்க இவ்வளவு ஜென்ரிக்கான பிளானோடலாம் வந்து அவன் வந்து வச்சு செஞ்சு விட்டுருவான். எக்ஸாக்ட்லி. செம்மையா நேற்று ஒரு ரோல் ஒன்று பண்ணான். அதாவது என்ன, இங்கேருந்து ஏதாவது ஒரு கொலாப்ஷன் ஆகுமானா, ஒரு கொலாப்ஷன் கிடையாது. ரன்ன பாலுக்கு கீழே இந்த நான் சேஸை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் ஒரு அடி அடிச்சான், அவ்வளவுதான், அதோட ஆட்டோ க்ளோஸ். ஸோ அதுதான் ஆர்சிபி வந்து திரும்பியும் சொல்லியிருக்காங்க, ஐபிஎல்லில் வந்து நாங்கள் திருப்பியும் ஒரு கப்பை அடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நேற்று டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், இன்னும் ஒரு 1 மினிட்ல முடிச்சிடறேன். ஸ்டேட்மெண்ட் வின்னு தான் இது சத்தியமா ஆர்சிபிக்கு. ஆனா எஸ்ஆர்ஹெச் என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபுல்லா கிரிக்கெட் வந்து பேட்ஸ்மேன் கேம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பவுலருக்கு புவர் மெகா ஆக்ஷன் ஒன்று இருந்தது. ஓகே, யாருமே ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் வெளியே இருந்த பிளேயர்ஸ் எல்லாரும் இன்ஜூர் ஆயிட்டாங்க. யாரையுமே உள்ள கொண்டு வர முடியல. அதனால அவங்க பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு சீசன் உடனே நடக்குமா அது டேர்ன் அரவுண்ட்னு எனக்கு தெரியல. பேட்டிங் வச்சே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 250 அடிக்கணும். இதுதான் இவங்களோட ஒரே ஸ்ட்ராட்டஜி. இதுல எங்கேயாவது தப்பா போச்சுன்னா உனக்கு அது ஒரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேம் ஏதாவது அக்கேஷனலாக ஒரு நடக்கும். 4 ஓவர் 20க்கு 3ன்னு ஸ்லோவர் கட்டர் போட்டு லெக் சைடில் எல்லாம் தூக்கி தூக்கி அடிச்சு கேட்ச் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 3 கேம் இருந்தால் அவங்க ஜெயிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப கஷ்டம் தான் எஸ்ஆர்எஸ் சீசன் இப்போ ஓகே. பார்க்கறதுக்கு. ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு கேகேஆர் விசஸ் எம்ஐ. ஓகே. ஸோ என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் எம்ஐ லைனப் பற்றி பேசிடுவோம். ஓகே. ஈஸியாக தான். ஸோ நான் சொல்கிறேன், இதுதான் வந்து ப்ராபபிள் 11 இருக்கும் ஓகேவா. ஸோ ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், சூரியகுமார் அட் நம்பர் 3, திலக் வர்மா அட் நம்பர் 4, அண்ட் ஹர்திக். நான் மிஸ் அவுட் பண்ணால் ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள், ஃபில் பண்ணுங்கள். அண்ட் சாண்ட்னர். அது இல்லாமல் சப்போஸ் அப்படி வந்து அங்கே தேவைப்பட்டால் ரதர்ஃபோர்டு ஆடுவார். ஏன்னா வில் ஜாக்ஸ் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. சாண்டனர் இன்னும் வரல. ஸோ அது போக பேலன்ஸ் இருக்குது, ட்ரெண்ட் போல் கண்டிப்பாக உண்டு. நான் 11 படிச்சிடுறேன். ம். ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக்கு, ம். திலக் வர்மா ஸ்கை 3 or 4 ஸ்வாப் பண்ணிப்பாங்க. ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், லாஸ்ட் ஓகே. இயர் அடிச்சான் நமந்தீர். ஓகே.
வில் ஜாக்ஸும் இன்னும் வரல, சாண்ட்னரும் இன்னும் வரல. ஸோ ஓகே. அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம் தோக்குற ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக அவங்கள வரவிடாம பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே. ஜெர்ஃபேன் ருதர்ஃபர்ட் ஆடுவான் 7. ஓகே. இங்கே தான் வந்து தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், ம். அல்லாஹ் கசன்ஃபர் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் சாண்ட்னர் வர வரைக்கும் கவர் பண்ணிப்பாரு. மேபி. இவங்க வந்து தீபக் சஹர் வந்து ரஞ்சி மட்டும்தான் ஆடணும். சையத் முஷ்டாக் அலியும் ஆடல, விஜய் ஹசாரேயும் ஆடல. ஸோ அது ம். ஃபிட்னஸ் லெவல் என்னன்னு எனக்கு தெரியல. ம். அதனால அஸ்வானி குமாரே வச்சு லாஸ்ட் இயர் நல்லா பண்ணோம். அஸ்வானி குமாரே வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா ரெண்டு ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் சீமரோட அப்படிங்கிறதும் அவங்களும் அதுவும் அந்த ஆப்ஷன் எடுக்கலாம். அவங்க வந்து இம்பாக்ட் சப்ப வந்து மயங்க் மேட்சுக்கு மார்க்கண்டியை ஒரு ஆளை வச்சுக்கலாம் இம்பாக்ட் இறக்கலாம் மாற்றி மாற்றி, அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் தான். எனக்கு இப்போது சப்ப. மெயின் கன்சர்ன் என்னென்னா கேகேஆர். வாங்க, இப்போ கேகேஆருக்கு போவோம். அதாவது என்ன சொல்றது, இன்ஜுரியிலேயே ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து சரியான அடி. முஸ்தாபிசர் இல்ல. எக்ஸாக்ட்லி. அப்புறம் ஹர்ஷித் ராணா வந்து உண்மையிலேயே ஹர்ஷித் ராணா வந்து எவ்வளவு பெரிய மிஸ். இப்போ 11 எடுக்கிறப்ப தான் எனக்கு தெரிய வந்தது. ஆமாம். ஹிட் த டெக் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே பெருசா கிடைக்கல அவங்களுக்கு. அவன் லெவலுக்கு பேட்டிங்கும் கொஞ்சம் ஆடுவான். ஹர்ஷித் ராணா இல்ல. ஆகாஷ் தீப் வச்சு நியூ பால்ல ஓட்டலாம்னா அவனும் ரூல்ட் அவுட். எக்ஸாக்ட்லி. இப்போ அவங்க 11 நான் சொல்றேன். ஃபின் ஆலன் ம். ஓகே. இங்கேயே ஒரு ஃபர்ஸ்ட்லயே ஒரு பிரச்சனை. இப்போ நரேன்லாம் பேட்டிங் ஆடுறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் முன்னாடி மாதிரிலாம். இப்போ அவனுக்கு ஏதோ எனக்கும் injury. அதுதான் தோணுச்சு. ஸோ அஜின்கே ரஹானே தான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார். நான் சொல்றேன், இவங்க உண்மையிலேயே வந்து இருக்கிற ஓட்டையெல்லாம் ஓட்டை நிறைய இருக்கு. இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும்னா இவங்க என்ன பண்ணணும், ஃபின் ஆலனையும் டிம் சைஃபர்ட் ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ண விட்டுறலாம். எக்ஸாக்ட்லி. ரெண்டு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்டையெல்லாம் இதில் கொஞ்சம் அவங்க ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா மற்ற ஓட்டையெல்லாம் கொஞ்சம் அடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக. எஸ்ஆர்எச் என்ன ட்ரை பண்ண போறாங்களோ இவங்க அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் எஸ்ஆர்எச்சோட கொஞ்சம் டீசென்டான bowling இருக்கு இவங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக. நான் என்ன 11 நான் எப்படி போவேன்னு சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், ரஹானே at 3, ஓகே. அங்கிரிஷ் ரகுவன்சி 4, ஓகே. கேமரூன் கிரீன் 5, ரிங்கு சிங் at 6, ஓகே. அனுகுல் ராய், ராவன்தீப்பும் 7 and 8. ஓகே. அப்புறமா இன்ட்ரெஸ்டிங். நரேன், வருண், வைபவ் வரவரா போட்டு ஓகே. இம்பாக்ட் சப்ல வந்து ஒரு பவுலர் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அது யார் எடுக்க போறாங்க? நவதீப் சைனியா இருக்கலாம், உம்ரான் மாலிகா இருக்கலாம், இல்ல சௌரப் தூபேவா இருக்கலாம். இல்ல சௌரப் தூபே பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்றேன். 2.5 வருஷமா டொமஸ்டிக் ஆடல. ஓகே. என்ன பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா டீம்ஸ்லாம் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்றாங்க பிரைவேட்டா. எல்லா ஓகே. பவுலர்ஸ் அன்சோல்டா இருக்க பவுலர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்றாங்க. நீ டொமஸ்டிக் 2 வருஷமா ஆடனியா ஆடலையா, இது எக்ஸாக்ட்லி. உண்மையா ஒர்க்கா போற ஸ்ட்ராட்டஜியா, அவனுக்கு மேட்ச் ப்ராக்டிஸே இருக்காது. ஸோ அந்த பேஸ்ல சௌரவ் துபே எடுத்திருக்காங்க. 2 வருஷமா டொமஸ்டிக்கே ஆடல. எந்த டீம் ஏதோ ஒரு லாஸ்ட் இயர் ஏதோ லோக்கல் லீக் ஆடி இருக்காரு அவ்வளவுதான். ம். ஸோ யார் உள்ள ஆட போறாங்கன்னு உண்மையிலே தெரியல. ஆனா இப்படிதான் போனா பெட்டரா இருக்கும்னு எனக்கு எனக்கு தோணுது. என்ன தோணுதுன்னா, இன்கேஸ் சைஃபர்ட் விளையாடலை அப்படின்னா, நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் ஆக்சுவலி, நீங்கள் சொன்ன லெவன்ஸ் தான் ஸ்ட்ராங்கானது. அவங்க அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பட் அப்படி இல்லைன்னா ஓப்பனிங் ஃபின்னாலன் அண்ட் அஜின்கே ரஹானே. ஸோ நம்பர் 3 ரகுவன்சி. ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி. அண்ட் ம். நம்பர் 4 கேமரூன் கிரீன் வர கிரீன். வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட ஸ்வாப் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அட் நம்பர் 5 ரிங்கு. ஓகே. ஸோ நான் அந்த மிடில் ஆர்டர் வந்துடுறேன். அஹ், சுனில் நரேன் இதெல்லாம் இருக்குது. சுனில் நரேன் at நம்பர் 7 இந்த மாதிரி தான் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு அனுகுல் நினைக்கிறேன். ராய், மராமந்தீப் வச்சு நடுவில் கவர் பண்ணுவாங்க எனக்கு டக்குன்னு அந்த. அங்குல் ராய் வந்து விளையாடுவாருன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ம். அங்குல் ராய்க்கு பதிலாக அவங்க இந்த பிளேஸ் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போலர்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட், ஆகாஷ் தீப் ரூல்ட் அவுட், ஃபிஸும் இல்லை. ஸோ அதனால் வைபவ் வராரா. ஓகே. ஸோ அவர் தான் வந்து ஹர்ஷித் ராணாவோட பிளேஸை ஃபில் பண்ண போகிறாரு. ஸோ அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் முசர்பானி. நரேன். ஓகே. முசர்பானி. உசர்பானி இது ஒரு செம்ம. இது ஆக்சுவலா அவங்க வந்து நான் எல்லா பக்கமும் ஏதாவது அடைச்சிருந்தேன். எனக்கு நெய்தர் முசர்பானி இருந்தா என்ன ஆகும்னா பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்காது, பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா, அதாவது கொஞ்சம் மார்ஜினலா வெட்டராகுமே தவிர அதுக்கு டெட்லி ஆயிடுமான்னு தெரியாது. ஏன்னா முசர்பானி ரெண்டு சைடும் எப்படி வேணா போகலாம். அது 4 ஓவர் 45 அந்த மாதிரியும் போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி மேஜர் லீக் ஆட போறாரு. ஆனா முசர்பானி நாட் அ பேட் பிக். அர்ஷித் ராணாக்கு அப்படியே லைக் டு லைக் மாதிரி இருக்கும். அர்ஷித் ராணாவோட டாலு, அவன் அடிக்கிற அதே லெங்க் தான் அடிப்பான். செம்ம பேஸ் இருக்கு. ஸோ பவர் பிளேலே நம்ம அவங்களை கொஞ்சம் இது பண்ணிடலாம். ஃபின் ஆலண்ட் வந்து வில் கம் குட்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு ஓகே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் மீதியெல்லாம் அவங்கள நம்ம கொஞ்சம் ஏதோ அவங்க ஃபார்ம் அவுட் ஆகி மற்ற ஓப்பனர்ஸ் மிடில் ஆர்டர்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஃபின் ஆலன் வில் கம் குட் 3 அவுட் ஆஃப்
6 கேம்ஸ் அப்படின்னு அவங்க அசியூம் பண்ணிட்டு உள்ள இறங்குனாங்கன்னா முசர்பானி இருந்தா பவர் பிளேல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு செம்ம சான்ஸ் இருக்கு. நாட் அ பேட் பிக் அட் ஆல். அதாவது சைஃபர்ட்டுக்கு பதிலா முசர்பானி ஆடினா நான் வந்து சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். அவங்க பண்ணலாம் அதையும். அவங்க என்ன எக்ஸாக்ட்லி. பேலன்ஸ் அவங்களுக்கு வேணுங்கிறத இது பண்ணி அவங்க பண்ணலாம் அப்படி. ஸோ பவுலிங் ரொம்ப அதுதான். பயமா இருக்கு எனக்கு. வைபவ் வரவராக இன்னைக்கு பால் அன்னைக்குன்னு பார்த்து ஸ்விங் ஆகலான்னு வச்சுக்கோ, செகண்ட் பேசரே இல்லை அவங்களுக்கு கண்டிப்பா. உள்ள இருந்து. ஏன்னா சைனி லாஸ்ட் மினிட் ரீப்ளேஸ்மெண்ட். இம்ரான் மாலிக் எப்படி வேணா போகும். நீ நான் இம்ரான் மாலிக் போடும்போது ஒரு 3 தேர்ட் மேனு 3 ஃபைனலுக்கு வைக்கணும் போல இருக்கு. தொட்டாலே கண்டிப்பா. பால் பறக்குது. அதுவும் உம்ரான் மாலிக்கும் பத்திரானா ரெண்டு காம்பினேஷனும் வந்து ஒண்ணா இருக்கும்போது ஆமா அது பார்க்க பிரமிப்பா இருக்கு. அதுதான். ஸோ இப்போ இதுதான் கேகேஆர் கொஞ்சம் எஸ்ஆர்எச் அளவுக்கு லைனப் எடுக்க எனக்கு இவ்வளோ கஷ்டமா இல்லை. ஏன்னா அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படின்னா அவ்வளோ பேர் தான் எடுக்கிற லெவல்லே இருக்காங்கன்னு அர்த்தம் ஸ்குவாட்ல. ஸோ கேமரூன் கிரீன் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரா, இந்த சீசன் எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். அண்ட் எவ்வளோ ரன்ஸ் செட் பண்ணால் ஈஸியாக ஒரு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ இது வந்து வாங்கடே வாங்கடேன்னொடனே இப்போ அடிச்சாலே பால் பறக்கும் அப்படின்னு வந்து பவர் பிளே சுத்துனாங்கன்னா ம். 30க்கு 3 தான். எக்ஸாக்ட்லி. பண்ணக்கூடாது. 4 ஓவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கண்டிஷனுக்கு. அதுவும் ட்ரெண்ட் போல்ட்டும் ஹார்திக் பாண்டியாவும் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பால் ஸ்விங் ஆகும் பாண்டியாக்கு. ம். கண்ணை மூடிட்டு ஃபென் ஆலன் சுத்தினாருன்னா 2 ட்ரெண்ட் போல்ட் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஓவரோ ஏதோ பயங்கரமான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கான். ம். ஃபின் ஆலன் சுத்துறத பார்க்கும்போது அவன் வந்து பா முடிச்சிடலாம் இன்னைக்கு அப்படின்னே தான் வருவானுங்க. மும்பை நீங்க வந்து 14 வருஷமா ஜெயிக்காத அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே இன்னைக்கு இதை விட ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைக்காதா. மேபி எஸ்ஆர்எச் தான் இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு வேணா அவங்க நினைப்பாங்க. சுனில் நாராயண மட்டும் ப்ராப்பரா ஆடிட்டா வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம்ல இல்ல பெருசா. ஸோ என்ன ஒர்க் பண்ணிட்டு வர்றாருன்னு தெரியல. ஸோ எடுத்தோடனே பவர் பிளேல வந்து அவன் தட்டாலடியா அடிக்க போறேன் நான் கேகேஆர் 240 நான் செட் பண்ண போறேன்னு கேகேஆர் வந்தாங்கன்னா காலி டீம். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 180 நோக்கி தான் போகணும். கண்டிப்பாக. அப்புறமா அது நல்லா போச்சுன்னா ஒரு 13th ஓவருக்கு அப்புறம் ரீகாலிபிரேட் பண்ணி அவங்க 220 200 எய்ம் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக. இதுதான் வாங்கடையில் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். கண்ணு கருப்பு துணி தூக்கி கட்டிட்டு நான் சுத்துறேன் அப்படின்னா 2 பவுலிங் அட்டாக்ல வைபவ் வரவர் அதே தான். அவனுக்கு பால் மூவ் ஆகும். ம். ரோஹித் சர்மா வந்து பார்த்து ஆடுறதுல எந்த இதுவும் கிடையாது. ஒரு 3 ஓவர் 4 ஓவர் அதுக்கப்புறம் கேட்சப் பண்ணிக்கலாம். 3 ஓவர் 22 ஃபார் நோ லாஸ்ன்னு இருந்தா கூட 6 ஓவர்ஸ்ல நீ 55 போயிடலாம் வாங்கடையில. எக்ஸாக்ட்லி. அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் நீ ரெஸ்பெக்ட் பண்ணும். பால் சீம் ஆகும் ரெட் பால் விக்கெட்ல. சரி சாரி ரெட் சாயில் விக்கெட்ல. கண்டிப்பாக. ஸோ அதுதான். இன்னைக்கு உங்களோட வின் ப்ரிடிக்ஷன் யாரு, இந்த டீம்? வின் ப்ரெடிக்ஷன் அதாவது எம்ஐயோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெக்கார்டு சாண்ட்னரோட சாண்ட்னர் வில்ஜாக்ஸ் அவைலபிலிட்டி இது ரெண்டு மட்டும் தான் வந்து எகெயின்ஸ்டா இருக்கு மும்பைக்கு. ஆனா இன்னைக்கு அதை ஓவர் கம் பண்ணி மும்பை வந்து ஒரு 65-35 சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மும்பைக்கு இதை பிரேக் பண்றதுக்கு. ஓகே. கண்டிப்பா. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. எனக்கு மும்பை அண்ட் வாக்கடையில் வேற ஆடுறாங்க. மும்பை எந்த விதத்துலையுமே வந்து குறைச்சலாக சாண்ட்னர் இல்லாதனாலையும் இந்த கேப்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ பார்ப்போம். என்னோட இன்ஸ்டிங்ஸும் அதான் சொல்லுது, எம்ஐ தான் இன்னைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ எஸ் நாங்கள் உங்களை பாய். நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஃபேக்ட்ஸோடு வந்து இதே மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. பாய். எஸ் பாய்.